வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வெளியீடு மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் பணிகள் குறித்து விளக்குகிறார் இதன் தனி அலுவலர் முனைவர் ஹெச் பிலிப் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நெல் பயிரில் தீவிர உயிரியல் முறை பூச்சி கட்டுப்பாடு குறித்து ஈரோடு மாவட்டம் காசிப்பாளையம் கிராம விவசாயி KM கார்த்திகேயன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் கரூர் மாவட்டம் குளித்தலை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் மாநில அளவிலான சராசரி வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையில் பூச்சி கட்டுப்பாட்டில் உகந்த முறையாக உயிரியல் முறை பூச்சி கட்டுப்பாடு பயன்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டம் மயிராடா வேளாண் ஆராய்ச்சி நிலையம் அப்பகுதி விவசாயிகளுக்கு உயிரியல் முறையில் பூச்சி கட்டுப்பாடு குறித்து பயிற்சி அளித்து வருகிறது. இப்பயிற்சியில் பங்கு பெற்று தனது நிலத்தில் தீவிர உயிரியல் முறையில் பூச்சி கட்டுப்பாட்டை பயன்படுத்தி வெற்றி கண்ட ஈரோடு மாவட்ட காசிப்பாளையம் கிராம விவசாயி KM கார்த்திகேயன் தனது அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, இந்த வேளாண் துறையில் அவங்க விவசாயிகளை அணுகி இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காத விளைச்சல் எடுக்கிறதுக்கு தகுந்த விளைவில் ஏற்படுத்தக்கூடிய நல்ல விளைவில் ஏற்படுத்தக்கூடிய இந்த தட்டை, உளுந்து, பாசிப்பயிறு போன்ற செடிகளையும் மற்றும் இந்த சூரியகாந்தி இந்த பூச்சிகளை நோய் பரவாமல் தடுக்கின்றது. இதனால் மிகுந்த விளைச்சலையும் அதே சமயம் இந்த தட்டை உளுந்து வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கின்றது. பொலியில் வருகின்ற பில் பூடு அதிலே இந்த செடிகள் இருப்பதால் நமக்கு அதை சுத்தம் பண்ணுகின்ற தேவையும் இல்லை. மருந்து அடித்து பயிர் செய்கின்ற பயிர் 5800 ரூபாய் வரை செலவாகின்றது மருந்து செலவு. அது இது தவிர்க்கப்படுகின்றது. நான் 2 ஏக்கரில் பயிர் செய்திருந்தேன். தட்டை, உளுந்து, பாசிப்பயிர் போன்ற பயிர்களை சாப்பிடுவதற்கு அஸ்வினி பூச்சி வருகின்றது. அதை சாப்பிட பொறிவண்டு போன்ற பூச்சி வகைகள் பயிரில் இருக்கின்ற பூச்சிகளையும் அது எடுத்துக்கொள்வதால் பயிர் நோய் பரவாமல் தடுக்கின்றது. அதேபோல் செண்டு மல்லி மற்ற பூச்செடி வகைகளும் தட்டான் பூச்சி போன்றவை அதை சாப்பிட வருவதால் பயிரை காப்பாற்றுகின்றது. ஒரு ஏக்கருக்கு 5800 ரூபாய் வரை பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க செலவு மிச்சமாவதால் அது நமக்கு மிச்சமாகிறது. அதனால் மற்ற விவசாயிகளும் இந்த தொழில்நுட்பத்தை கண்டிப்பாக பயன்படுத்தலாம். அதற்காக மயிராடா வேளாண் தொழில்நுட்பத்துறையை அணுகி நிச்சயம் பயன்பெறலாம். மேலும் தகவல் அறிய
விவசாயி KM கார்த்திகேயன் அவர்களை 098905241 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான பயிர் பாதுகாப்பு மற்றும் உரமிடல், பூச்சி மருந்திடல் போன்ற தகவல்களை கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய இடங்களில் வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 82 முதல் 87% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 67 முதல் 78% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 19 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. ஜூலை 17 முதல் 19ஆம் தேதி வரை மிதமான மழை மற்றும் காற்றின் வேகம் மணிக்கு 19 கிலோமீட்டர் வேகத்தில் எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். தென்னை மரங்களில் நத்தைப்புழு தாக்குதல் அதிகமாக தென்படுவதால் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி டைக்ளோர்வாஸ் 76 WSC மருந்தினை தெளிக்கவும். மாறிக்கொண்டிருக்கும் காலநிலையால் கறிவேப்பிலையில் இலைப்புள்ளி நோய் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 கிராம் கார்பன் டெசிமை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவேரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 35 முதல் 76% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 7 கிலோமீட்டர் முதல் 17 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவேரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. திருந்திய நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் 14 நாட்கள் வயதுடைய நாற்றை குத்துக்கு 1 நாற்று வீதம் 25க்கு 25 சென்டிமீட்டர் இடைவெளியில் சதுரமுறை நடவு செய்ய வேண்டும். தற்பொழுது நிலவும் வானிலையால் நடவு செய்யப்பட்டுள்ள குறுவை நெற்பயிரில் இலைப்பெண் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டருக்கு குளோர்பைரிபாஸ் 2.5 மில்லி அல்லது தயோமிதாக்சாம் 0.2 கிராம் அல்லது இமிடாக்ளோபிரிட் 0.2 மில்லி கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். தெற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வானம் மிதமான மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 42 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 5 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. பூக்கும் பருவம் முக்கியமான பருவமாதலால் பாசி பயிருக்கு பயறு ஒண்டர் வளர்ச்சி ஊக்கியை 1 ஏக்கருக்கு 5 கிலோ என்ற அளவில் தெளிக்கவும். வரும் தினங்களில் அதிக வேகத்துடன் கூடிய காற்று எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பு தோகையின் காய்ந்த இலைகளை அகற்றிய பிறகு அடுத்தடுத்த வரிசையில் உள்ள தோகைகளை ஒன்றோடொன்று கட்டவும். இது அதிக காற்றினால் பயிர் சாயாமல் தடுக்க உதவும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸ் முதல் 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 11 டிகிரி செல்சியஸ் முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 88 முதல் 92 மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 95% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை.
பெறப்படும் மழையை பயன்படுத்தி காலிஃப்ளவருக்கும் மற்றும் முட்டைகோஸ் நாற்றுகளை தயார் பண்ண மேட்டுப்பாத்தி நாற்றங்கால் தயார் செய்து 1 லிட்டர் தண்ணீரில் 2.5 கிராம் காப்பர் ஆக்சி குளோரைடு கரைசலை மேட்டுப்பாத்தி நாற்றங்காலில் மண் நனைய ஊற்றி விதைப்பை செய்யவும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 64 முதல் 87% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகமானது 7 கிலோமீட்டர் முதல் 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நிலக்கடலை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மழை பெறப்பட்டவுடன் 20 நாள் பயிருக்கு உடன் களை எடுக்கவும். விதைப்பு செய்த 40-45வது நாளில் 1 ஏக்கருக்கு 160 கிலோ ஜிப்சம் இட்டு மண் சொரண்டி செடிக்கு செடி மண் அணைக்க வேண்டும். இதனால் மண்ணில் விழுதுகள் இறங்குவது எளிதாகிறது. வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 42 முதல் 89% காற்றின் வேகம் 4 கிலோமீட்டர் முதல் 9 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. கஞ்சிகள், செம்மறி மற்றும் வெள்ளாடுகளுக்கு குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கவும். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 85 முதல் 92% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வாழை மரங்களுக்கு அதிக காற்று மற்றும் அதிக மழையினால் ஏற்படும் இழப்பை தவிர்க்க தார்விட்ட வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422661119. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. புதுக்கொடை. அம்மம்மா இங்க பாரு பாரு, அப்பா புதுக்கொடை வாங்கி வந்திருக்காரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல. இனிமே நீ மழையில நனைய மாட்ட. இந்தா இத பிடி. இது நம்ம வீட்டுக்கான கொடை, நம்ம விவசாயத்துக்கான கொடை, நம்ம எதிர்கால பாதுகாப்புக்கான கொடை. என்ன சொல்றீங்க? அட கடவுளே, இது பயிர் காப்பீடுமா. பயிருக்கு வறட்சி, வெள்ளம், புயல், பூச்சி அப்புறம் நோய் தாக்கிச்சேன்னா அரசோட இந்த திட்டத்துல பயிருக்கு நஷ்டஈடு கிடைக்கும். காப்பீட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு? ரொம்ப கம்மி.
பிரீமியம் கட்டுறதுல கவர்மெண்ட்டே பண உதவி செய்யுது. இந்திய அரசின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட தானிய வகைகளான நெல், கோதுமை, எண்ணெய் வித்துக்கள், ஆண்டு பயிர்கள் மற்றும் பணப்பயிர்களான கரும்பு, பருத்தி, தென்னை ஆகிய பயிர்களுக்கு காப்பீடு செய்யப்படுகிறது. காப்பீடு கட்டணத்தில் மத்திய மாநில அரசுகளால் மானிய உதவியும் தரப்படுகிறது. தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், மாற்றியமைக்கப்பட்ட வேளாண் காப்பீட்டு திட்டம், வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம், தென்னை மற்றும் எண்ணெய் பனை காப்பீட்டு திட்டம் ஆகியன செயல்படுத்தப்படுகின்றன. குருவி நெல் பயிருக்கு ஜூலை 31ஆம் தேதி பதிவு செய்ய கடைசி நாளாகும். மற்ற பயிர்களுக்கு மாநில அரசு மூலமாக பரிந்துரைக்கப்பட்ட 30/9/2015 கடைசி நாளாகும். பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு தங்கள் வட்டார விவசாய அலுவலர், வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது அருகாமையில் உள்ள வணிக வங்கி கிளையினை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 1801801551 எண்ணிலும் www.farmer.gov.in இணையதளத்தையும் பாருங்கள். அட, இந்த கூட ரொம்ப நல்லா இருக்கே. பயிர் காப்பீட்டு திட்டத்தினால் பயனடையுங்கள், எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நமது பொதிகையில் எதிர்வரும் சனிக்கிழமை 18/7/2015 அன்று காலை 11 மணி முதல் 11:55 வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி வணிக ரீதியில் நாட்டுக்கோழி, முட்டைக்கோழி, கறிக்கோழி, வான்கோழி, கினிக்கோழி, காடை, புறா, வாத்து ஆகிய பறவை இனங்களை எவ்வாறு வளர்ப்பது குறித்தும், மலைத்தோட்ட பயிர்கள், காய்கனி வகைகள் மற்றும் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்தும் அந்தந்த துறைகளின் நிபுணர்கள் பங்கு கொள்ளும் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களே, வரும் சனிக்கிழமை காலை 11 மணி முதல் 11:55 வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் கரூர் மாவட்டம் குளித்தலை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 24 ரூபாய், சின்ன வெங்காயம் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 26 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 15 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று மேற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் ஃபெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் என்றாணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. வேளாண்மையின் வெற்றிக்கு புதிய வேளாண் தொழில்நுட்பங்கள் பேருதவி புரிகின்றன. அவ்வகையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கல்வி, ஆராய்ச்சி, விரிவாக்கம் ஆகிய 3 துறைகளையும் ஒருங்கிணைத்து
அதன் முடிவுகளை விஞ்ஞானிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு சென்றடையும் வகையில் செயல்படும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வெளியீடு மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் பணிகள் குறித்து விளக்குகிறார் இதன் தனி அலுவலர் முனைவர் H. பிலிப் அவர்கள். கோவையில் அமைந்துள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமானது ஆராய்ச்சி, கல்வி, விரிவாக்கம் ஆகிய 3 முக்கிய பணிகளை ஆற்றி வருகிறது. ஆராய்ச்சிக்கு பல ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளன, கல்விக்கு பல கல்லூரிகள் உள்ளன, விரிவாக்கத்திற்கு விரிவாக்க கல்வி இயக்கத்தை சார்ந்த வேளாண் அறிவியல் நிலையங்களும் பல தொழில்நுட்ப பரிமாற்ற மையங்களும் மிகவும் சிறப்பாக இயங்கிட்டு வராங்க. இந்த 3 நிகழ்ச்சிகளையும் 3 பணிகளையும் சேர்த்து செய்கிறதுக்காகத்தான் வெளியீடுகள் மற்றும் மக்கள் தொடர்பு இயக்ககம் சிறப்பாக பணியாற்றிட்டு வருகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆராய்ச்சியில் அவர்கள் புதிய ரகங்கள், புதிய தொழில்நுட்பங்களை வெளியிடுறாங்க. அந்த ஆராய்ச்சியில் உள்ள கட்டுரைகள், கருத்துக்கள் அனைத்தையும் ஒரு புத்தக வடிவில் உருவாக்கி மற்ற அறிஞர்களுக்கு தெரியப்படுத்துவது தான் எங்களுடைய ஒரு முக்கிய பணியாகும். உழவர்களை சென்று அடைவதற்காக பல புத்தகங்கள், வெளியீடுகள் பல துறைகளாலும் தயாரிக்கப்பட்டு எங்களிடம் அது அச்சுப்பிரதியாக வெளியிட்டு வருகிறோம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள 14 கல்லூரிகளில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வரும் நூலகங்கள் இந்த இயக்கத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்த நூலகத்தில் முக்கியமாக புத்தகங்கள், கையேடுகள், மற்ற ரெஃபரன்ஸ் புக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் மாணவர்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐசிடி டூல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆன்லைனில் அவங்க புத்தகத்தையும் படிச்சுக்கலாம், ஜேர்னலில் உள்ள தகவல்களையும் சேகரித்து கொள்ளலாம். அந்த மாதிரி ஆன்லைன் பப்ளிகேஷன்ஸும் நிறைய நாங்கள் என்ரோல் பண்ணி வைக்கிறோம். இப்போ இந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து நூலகங்களுக்கும் ஒவ்வொரு வருஷமும் மத்திய அரசு உதவியுடனும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நிதி உதவியோடும் பல புத்தகங்களும் ஆன்லைன் புத்தகங்களும் வாங்குவது மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு தான் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் என்ன செய்கிறோன்னா, கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இப்போ சமீபத்தில் மெகா புத்தக கண்காட்சின்னு ஒன்று ஏற்பாடு செஞ்சுருந்தோம். அதில் இந்தியாவில் உள்ள முக்கியமாக வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் பொறியியல் துறை, வனையியல் போன்ற துறைகளை சார்ந்த புத்தகங்களை வெளியிடும் பப்ளிஷர்ஸ்ன்னு சொல்லுவோம், வெளியீட்டாளர்களை நாங்கள் வரவழைத்து இங்கு ஒரு கண்காட்சி சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் நடத்துவோம். இந்த கண்காட்சிக்கு மாணவர்கள் பார்ப்பது மட்டுமல்லாமல் எங்கள் பல்கலைக்கழகத்தை சார்ந்த பல கல்லூரிகளில் உள்ள இந்த முதல்வர்கள், பேராசிரியர்கள், விஞ்ஞானிகள் அவர்கள் அங்கு நடத்தும் பாடத்திற்கு தேவையான புத்தகங்களை இங்கு தேர்வு செய்கிறார்கள். இது ஒரு மிகவும் முக்கியமான குறிப்பாகும். ஒரே இடத்தில் அவர்களுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களையும் அவர்கள் தேர்வு செய்து இங்கேயே அவங்க வாங்கிட்டு போகிற உள்ள ஏற்பாடை நாங்கள் செய்கிறோம். இது மிகவும் சிறப்பாக நடைபெற்றுட்டு வருது. இந்த இயக்கத்தின் கீழ் பணியாற்றும் நூலக வளர்ச்சி மிகவும் முக்கியமானது. புத்தகங்கள் மட்டுமல்லாமல் டிஜிட்டல் லைப்ரரின்னு சொல்லுவோம், அது சார்ந்த ஆன்லைன் ஐசிடி டெக்னாலஜி பேஸ் பண்ணி நிறைய தொழில்நுட்பங்களை நாங்கள் இப்போ தான் ஒவ்வொரு நூலகத்திற்கும் நாங்கள் எடுத்து சென்றுக்கிட்டு வரோம். இது மட்டும் இல்லாமல் இந்த இயக்ககத்தில் ஒரு அச்சுத்துறையும் செயல்பட்டு வருது. இந்த அச்சுத்துறையில் பார்த்திங்கன்னா ஆஃப்செட் பிரிண்டிங் ப்ரெஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே நவீன எந்திரங்கள் மூலமாக எங்கள் பல்கலைக்கழகத்திற்கு தேவையான அனைத்து வெளியீடுகள், கையேடுகள், துண்டு பிரசுரங்கள், புத்தகங்கள், வாராந்திர ஜேர்னல்கள், இது எல்லாமே நாங்கள் இங்கே தயாரித்து
விஞ்ஞானிகளுக்கும் விரிவாக்க அலுவலர்களுக்கும் நாங்கள் வந்து இதை கொடுத்துட்டு வரோம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள இந்த அச்சகமானது 1972ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. படிப்படியாக வளர்ச்சி பெற்று இப்பொழுது டிஜிட்டல் முறையில் பல புத்தகங்களை மிகவும் விரைவில் வடிவமைத்து கொடுத்து கொண்டு வரோம். அது மட்டுமல்லாமல் 1906ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நூலகமானது வளர்ச்சி பெற்று இந்தியாவிலேயே, ஏன் சொல்லப்போனால் உலகத்திலே ஒரு மிகவும் சிறந்த நூலகமாக செயலாற்றி வருகிறது. இந்த நூலகத்தில் பார்த்திங்கன்னா 1,80,000க்கு மேலே உள்ள வெளியீடுகள் இருக்கின்றன. இதில் வந்து மாணவர்கள், ஆசிரியர்கள் அவர்களுக்கு பாடத்திற்கு தேவையான சில குறிப்புகளை எடுத்து செல்வதற்கு வசதியாக மிகவும் சிறப்பாக நாங்கள் வந்து இதை செயல்படுத்திட்டு வரோம். எங்கள் பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகள், ஆராய்ச்சி நிலையங்கள், வேளாண் அறிவியல் நிலையங்கள் அவைகளுள்ள தேவையான அனைத்து வெளியீடுகள், கையேடுகள், புத்தகம், அப்புறம் வந்து சிறிய சிறிய குறிப்புகள் அனைத்தும் இங்கே வந்து அச்சடிக்கப்பட்டு உழவர்கள் பயன்பெறும் வண்ணமாகவும், விஞ்ஞானிகள் பயன்பெறும் வண்ணமாகவும், மாணவர்கள் பயன்பெறும் வண்ணமாகவும் நாங்கள் வெளியிட்டு வருகிறோம் என்பதை குறிப்பிடுவதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் தகவல் அறிய முனிவர் ஹெச் பிலிப் அவர்களை 09894741144 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். கருப்பா, விதை வாங்கின, பூச்சி மருந்து வாங்கின, இப்ப உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்துப்பா வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்கான கவலையே பறதில்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு. 17/7/2015 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. பண்ணைக்குட்டையில் மீன் வளர்ப்பு குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தாலுகா மேலவூளூர் கிராம விவசாயி ஜி திருநாவுக்கரசு தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஆடுகளை புதியதாய் தாக்கும் நோய்களும் தடுப்பு முறைகளும் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நோய் குறியியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே கோபால் வழங்கும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பயிர் காப்பீட்டு திட்ட செயல்பாடுகள் குறித்து சென்னை சேப்பாக்கம் வேளாண் துறை ஆணையர் முனைவர் எம் ராஜேந்திரன் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.